Donald John Trump, do solemnly swear that I will faithfully execute the office of President of the United States. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபராக 47வது அமெரிக்க அதிபராக பதவியேற்ற உடனேயே ஒரு 78 எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. ஆணும் பெண்ணும் இந்த இரண்டு பாலினம் தான், வேறு பாலினம் அமெரிக்காவில் கிடையாதுன்னு சொன்னார் பாருங்க. It will henceforth be the official policy of the United States government that there are only two genders, male and female. 150 வருடங்களாக இருந்த ஒரு சட்டத்தை மாற்றி அமைத்தார் பாருங்க. இப்படின்னு சொல்ற ஏகப்பட்ட பாருங்க இருக்கு. அந்த அளவுக்கு மனுஷன் பல எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காரு, நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸை கேன்சல் பண்ணியிருக்காரு. இந்தியர்களுக்கு மட்டும் கிடையாது, உலக நாடுகளுக்கே ஒரு ஷாக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்கார். கனடாவினுடைய ஜஸ்டின் ட்ரூடோ நினைச்ச மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. பிரிக்ஸ் நாடுகளுக்கு எதிரான அவருடைய முயற்சியில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பின்வாங்கவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். உண்மையை சொல்லப்போனால் அமெரிக்காவில் நாம் போய் குடியேற வேண்டும், அமெரிக்கா நல்லது, இல்லை இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருக்கக்கூடிய நட்புறவு, அப்படி இப்படி நம்ம பேசிகிட்டு இருந்த எல்லாருமே இந்த காணொலியை பார்த்தே ஆக வேண்டும். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நம்ம வீட்டு குழந்தை அழகாக படம் வரையும், இப்போ தான் ஏதாவது ஒன்று அந்த கலர் எடுத்து தீட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா 168 பீஸ் இருக்கக்கூடிய மெகா ஆர்ட் செட் ஒரே ஒரு நாள் ஆஃபராக கிட்ஸ் பெஸ்டில் 369 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அது கூடவே கிட்ஸ் பெஸ்டி சார்பாக ஒரு கீ செயின் ஃப்ரீயாக கிடைக்கும். இதை பற்றியான கூடுதல் டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோனுடைய எண்டில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நான் உயிரோடி வந்திருக்கேன் அப்படின்னா என்னாலேயே நம்ப முடியல. அப்போ கடவுள் எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த சான்ஸில் அமெரிக்காவை மறுபடியும் நான் கிரேட்டாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோளாக இருக்க போகுது. இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். My life was saved for a reason. I was saved by God to make America great again. இது ஏன் சொன்னார்? அவருக்கு எதிராக ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு, ஜஸ்ட் மிஸ்ஸில் அவருடைய உயிர் தப்பித்தது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ அதிலிருந்து மனுஷனுக்கு ஒரு எய்ம் இருக்குது, நான் தப்பி பழைச்சிருக்கேன், நான் விதியை வென்றிருக்கிறேன், கண்டிப்பாக அமெரிக்காவை மறுபடியும் கிரேட்டாக மாற்றுவேன் அப்படின்னு சொன்னவர் ஜோ பைடன் உருவாக்கிய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் 78 எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸை கேன்சல் பண்ணுறார். அப்படி கேன்சல் பண்ணுறதுனுடைய சில எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸை அவர் ரீஃப்ரேம் பண்ணுறார். அப்படி பண்ணி அதை மறுபடியும் அவருடைய கையெழுத்து போட்டு இது அமெரிக்காவினுடைய புதிய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். முதலாவதான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு இனிமேல் அமெரிக்கா ஃபண்டு கொடுக்காது அப்படிங்கிறது தான். என்னப்பா இது, போன முறை அதிபராக இருந்தபோது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூட பெரிய அளவு சண்டை வந்துச்சு அமெரிக்காவுக்கு. அந்த நேரத்தில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்னால் ஃபண்டு கொடுக்க முடியாது, கொரோனா காலகட்டத்தில் வேக்சின்லாம் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் சீனாவுக்கு தான் நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அமெரிக்காவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் விட்டு வெளியில் வராரு. இப்போ திடீர்னு மறுபடியும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் ஜோ பைடன் அவர்கள் சேர்ந்த பிறகு அகைன் வந்துட்டார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், இனி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வேண்டான்ட்டார். ஐநா சபைக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. பாரிஸ் இந்த கிளைமேட் ட்ரீட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நான் வெளியாகிறேன். எப்பா ஏன் இதெல்லாம் செய்கிற அப்படின்னு பார்த்தா, இல்லை நான் பல பில்லியன் அமெரிக்க டாலர் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன், எங்களுடைய டேக்ஸ் மணி எல்லாமே நாங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், எந்த விதமான ப்ரோக்ரஸும் இல்லாத ஒரு ப்ராஜெக்டில் நாங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 18% அவங்களுடைய பட்ஜெட்டில் பணத்தை கொடுப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். அதன் அடுத்தபடியில் இருப்பது தான் பில் கேட்ஸ், பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஃபண்டு கொடுக்குறவங்க. அப்போ அமெரிக்கா அதுலேருந்து வெளியேறினதுனால பல நாடுகளுக்கு சிக்கல் வரும். குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இனிமேல் வேக்சின், அவங்களுக்கான சத்துணவு திட்டம், இது எல்லாமே பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அப்படிங்கிறத பற்றி நான் யோசிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்திருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அது மட்டும் இல்லை, ஜோ பைடன் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக இந்தந்த வெப்பன் தான் இஸ்ரேலுக்கு கொடுக்கணும், இந்தந்த வெப்பன் இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார். அதை கேன்சல் பண்ணியிருக்காரு இப்போ வந்திருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஏன் இஸ்ரேலுக்கு எதுக்கு நம்ம வெப்பனை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும், எல்லா வெப்பனையும் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாக இருக்காரப்பா. இதோடி மட்டும் முடிஞ்சுதான்னு பார்த்தா கிடையாது. 150 வருடங்களாக அமெரிக்காவில் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது அமெரிக்கன் சிட்டிசன் தான். ஆனால் இனி முதல் அமெரிக்காவில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் பை டிஃபால்ட் அவர் அமெரிக்க சிட்டிசன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதற்கான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை சைன் பண்ணியிருக்கார். அப்படின்னா இங்கே ஏன் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை.
புலம்பெயர்ந்தவர்கள், இமிகிரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவில் குடியேறியவர்கள் அங்கே குழந்தை பெற்றுக்கொள்வதால் அந்த குழந்தை அமெரிக்கன் சிட்டிசனாக மாறிடுது. ஆனால் ப்ராப்பராக அமெரிக்காவினுடைய பழங்குடியினத்தவர்கள், அமெரிக்காவில் பல வருடங்களாக இருந்தவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்வதோ, இதனால் வேலை வாய்ப்பு குறைவது, அங்கே இருக்கக்கூடிய பணம், வரி, நார்மல் அமெரிக்கன்ஸ் இமிகிரன்ஸுக்கு கூடுதலாக செலவழிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தாட், நிறைய இமிகிரன்ஸ் இதனாலேயே அமெரிக்காவில் வராங்க அப்படிங்கிற அந்த தாட், இது எல்லாத்துக்கும் ஒரு ஆப்படிக்கும் விதமாகத்தான் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பை டிஃபால்ட் பர்த் அமெரிக்கன் சிட்டிசன் அப்படிங்கிற சட்டத்தை கிழித்தெறிந்திருக்கிறார். ஆனால் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ்னால இது எல்லாமே அமல்படுத்தப்படுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அடுத்தது இது ஒரு லீகல் பேட்டிலுக்கு போகும். இந்த லீகல் பேட்டிலில் இது ஓகே பண்ணால் மட்டும்தான் இது ஒரு சட்டமாக மாறுமே தவிர, அதுவரையிலும் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஆனால் கண்டிப்பாக நிலை நிற்கும். அடுத்ததாக அங்கே இருக்கக்கூடிய ஃபெடரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு, ஸ்டாஃபுக்கு எல்லாத்துக்குமே பெரிய அளவில் ஒரு ஷாக். எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தீங்க, இனி அதெல்லாம் வேணாம், வந்துருங்க, எல்லாரும் வீட்டை காலி பண்ணிட்டு உங்கள் டெஸ்க்குக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் மிகப்பெரிய அளவில் நாட்டுக்காக வேலை செய்கிறீங்களா இல்லை உங்களுக்காக வேலை செய்கிறீங்களாங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. இனி நம்ம எல்லாருமே நாட்டுக்காக வேலை செஞ்சால் போதும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் தேவையில்லாத கல்ச்சர், அந்த ஆணியை நான் பிடுங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இதோடையா நின்னாரு மனுஷன்? இல்லை. எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி எவ்வளோ பெரிய எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இருக்கு அப்படின்னு சொல்கிறது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் தெரியும். அதையும் மீறி அவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. இனிமே ஆண் பெண் பாலினத்தவர்கள் மட்டும்தான் அமெரிக்காவில். மூன்றாவது பாலினம் அப்படின்னு சொல்லி எவனாவது வந்தீங்க சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டார். It will henceforth be the official policy of the United States government that there are only two genders, male and female. ஐயோ, உங்கள் ஃபெடரல் கவர்மெண்ட்டில் நிறைய பேர் எம்ப்ளாயிஸாக எடுத்து வச்சுருக்காங்களேப்பா, அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால், ஜோ பைடன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டியை சார்ந்த நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு அமர்த்தப்பட்டார்கள், இராணுவத்தில் அமர்த்தப்பட்டார்கள், முக்கியமான அரசு சபையில் அவங்க அமர்த்தப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாத்தையுமே ஒன்று நீ ஆணாக மாறிட்டு வா, இல்லை நீ பெண்ணாக மாறிட்டு வா, அதற்கான காசு நான் உங்களுக்கு தரேன், அதை விட்டுட்டு இது நான் ஆண் பாதி பெண் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லாட்டி நான் இந்த நேரத்தில் ஆணாக இருப்பேன் இந்த நேரத்தில் பெண்ணாக இருப்பேன் எவனாவது வந்தீங்கன்னா அவனுக்கு வேலை இல்லை, அவளுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இது ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கு. அதனால தான் எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி, நம்ம ஊரில் வானவில் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த வானவில் கம்யூனிட்டிக்கு எதிராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் முடிவை எடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிரான போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள். அடுத்ததா ரெகுலேட்டரி ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்கிறது தான். பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இனிமேல் புதுசாக எந்த ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபெடரல் கவர்மெண்ட்டை சார்ந்த ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், இந்த ரெகுலேட்டரி கமிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ரீஸ்ட்ரக்சர் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு யாருமே எதையும் கொடுத்துடாதீங்க, உங்களுடைய ரெகுலேஷன்ஸை இந்த பியூரோக்ராட்ஸ் கொடுத்துடாதீங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்கிறார். ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்போ ஆட்சியில் வந்திருக்காரு, நிறைய எக்ஸிக்யூட் ஆர்டர்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறாருன்னு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் அது எக்ஸிக்யூட் ஆகி முடிகிற வரைக்கும் அடுத்ததாக ஒரு ரெகுலேஷன்ஸை அங்கே இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸால் கொடுக்க முடியாது என்பது தான் இதனுடைய உண்மை. ஃபெடரல் ஹையரிங்காக இருக்கட்டும், ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கான ஹையரிங்காக இருக்கட்டும், அடுத்ததாக மிலிட்ரியை மட்டும் ஹையர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மீதம் இருக்கும் ஃபெடரல் ஹையரிங் எல்லாமே இங்கே ஸ்டாப் செய்யப்பட வேண்டும். ஏன்னா இங்கே ஆண் பெண் அப்படிங்கிற இரு பாலினம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஜோ பைடன் அவர்களுடைய அந்த அரசை பொறுத்த வரைக்கும் ஃபெடரல் ஹையரிங்கில் யார் வேணாலும் வரலாம், எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டியை சார்ந்தவங்களும் வரலாம் அப்படிங்கிற சட்டம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நிப்பாட்டினதுனால ஃபெடரல் ஹையரிங் அப்படிங்கிறத நிப்பாட்டி இருக்கும். ராணுவம் மட்டும் இப்போதைக்கு அவங்களுக்கு தேவையான ஆட்களை எடுத்துக்கொள்ளலாம் என்கிற அனுமதியும் கொடுத்திருக்கிறார். அமெரிக்கன் ஃபேமிலிஸ் எல்லாரையுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. நம்ம நார்மலாக இங்கே வாழ முடியுதா? காசு விலைவாசி எவ்வளோ அதிகரிச்சிருக்கு, இதுக்கெல்லாம் யார் காரணம், எந்த அமைப்பு காரணம், எந்த முடிவு காரணம் அப்படிங்கிறத ஃபெடரல் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஏஜென்சிஸ் உடனடியாக எனக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆயில் ப்ரைஸ் கூடுனதுக்கான காரணம் என்ன, அங்கே ரெண்ட்டு கூடுனதுக்கான காரணம் என்ன, அங்கே கார் வாங்குறதுக்கு பணம் கூடுனதுக்கான காரணம் என்ன, இந்த காரணம் பழைய கவர்மெண்ட் எந்த மாதிரியான தவறான கொள்கையை வைத்து அமெரிக்காவை வழி நடத்தினார்கள் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியணும். அதன் பிறகு தான் நம்ம இதை அமெரிக்கன் மக்கள் தேவைக்காக மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய வாழ்நாளை கழிப்பதற்காக அங்கே செலவு செய்யக்கூடிய செலவுகளை கம்மி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல முனைப்புடன் இருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறத நான் மறுபடியும் இங்கே அமல்படுத்த போகிறேன். உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பகிரலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கார். எங்க டோஜ் அப்படிங்கிற ஒரு புதிய டிபார்ட்மெண்ட்டே உருவாக்கியிருக்காரு. அதற்கு தலைவராக எலன் மஸ்க் அவர்களை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே, எலன் மஸ்க் அவர்கள் எக்ஸ் வலைதளத்தை ஏன் வாங்கினாருன்னு நல்லா ஞாபகம் இருக்கா? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறத வச்சு தான். இங்கே எலைட் குரூப் சொல்கிறது தான் பேசுவாங்க. எலைட் குரூப் சொல்கிறதுக்கு எதிராக யாராவது பேசிட்டாங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது, அவங்களுக்கு எதிராக மிகப்பெரிய வழக்குகளை தொடர்வது, அவங்களுடைய கருத்துக்களை டிலீட் பண்ணுறது, இப்படிலாம் பல பிரச்சனைகள் இருந்துச்சு.
அந்த பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எக்ஸ் வலைதளத்துக்கு வாங்க, நீங்கள் ஃபேஸ்புக்கில் பேச முடியாதது, நீங்கள் யூடியூப்பில் பேச முடியாததை எக்ஸ் வலைதளத்தில் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி, எக்ஸ் தளத்தில் நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி எலன் மஸ்க் அவர்கள் எல்லோருக்கும் அழைப்பை கொடுத்தார். அதன் காரணமாக தான் ஃபாக்ஸ் நியூஸ் சேனல்லாம் வேலை செஞ்சு தூக்கி எறியப்பட்டவர்கள்லாம் இங்கே வந்து பெரிய அளவில் கோலாச்சிருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் நம்ம தெரிந்திருக்க வேண்டியது தான். அப்போது இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறத நெறித்து வைத்திருந்தார்கள் முன்னாள் அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள். அவங்களுக்கு நாங்கள் இப்போ ஒரு அறிவிப்பை கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது நீங்கள் பேசலாம், யாருக்கும் எந்த விதமான பயமும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அடுத்ததா அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கவர்மெண்ட்டை வெப்பனைஸ் மாற்றுறது, கவர்மெண்ட்டையே ஒரு ஆயுதமாக மாற்றி சில நபர்களுக்காக, சில குழுக்களுக்காக, சில ஸ்டேட்டுக்கு எதிராக மாற்றக்கூடிய அந்த விஷயங்கள் இனி அடியோடி நகர்த்தப்பட வேண்டும். அப்படி ஒரு சம்பவமே இனிமேல் இருக்கக்கூடாது, யாரும் மிரட்டி அவங்களுக்கு தேவையை நிவர்த்தி செய்யக்கூடாது என்கிற அந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரையும் அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. எப்பா இந்த இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தை பற்றி, அங்கே சீஸ்ஃபயர் நடந்திருக்கு, அதை பற்றி அவர் ஏதாவது சொன்னாரா அப்படின்னு பார்த்தா, ஐயோ அந்த சீஸ்ஃபயர் எவ்வளோ நாளைக்கு நிற்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, மோரோவர் அது நம்ம பிரச்சனை கிடையாது, அது அவங்க பிரச்சனை, அவங்க பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கும் உலகத்தில் நடக்கக்கூடிய யுத்தங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. வெளிநாடுகளில் இனி அமெரிக்காவினுடைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, எங்களுடைய சோல்ஜர்ஸ் எங்களுடைய நாட்டை மட்டும் பாதுகாப்பதற்காக இருந்தால் போதும் அப்படிங்கிற முடிவுக்கு அமெரிக்கா வந்து விட்டது, அவங்கவுங்க நாட்டை அவங்கவுங்க பாதுகாத்துக்கோங்கப்பா அப்படிங்கிற ஒரு தகவலையும் கொடுத்திருக்கார். என்னையா இது எல்லாமே புதுசாக இருக்கே, முதல் நாள்லேயே இவ்வளவு அதிரடியை காண்பிக்க வேண்டுமா அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான் மக்கா, மெயின் பிக்சரே கீழே தான் இருக்கு. போதை பழக்கத்தால் அமெரிக்கர்கள் பெரிய அளவில் பாதிப்படைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போதை பழக்கத்தினுடைய ஒரு குரூப் இருக்கும்ல, அவங்கள தீவிரவாதிகளாக கன்சிடர் பண்ணி தீவிரவாதத்துக்கு எதிராக நம்ம என்னென்ன நடவடிக்கை எடுப்போமோ அந்த நடவடிக்கையை போதை குழுக்களுக்கு எதிராக எடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் கையெழுத்து போட்டார் பார்த்தீங்களா, மனுஷன் கிரேட்டியா. ஸோ போதை பழக்க வழக்கம் அப்படிங்கிறது அடியோடி நிறுத்தப்பட வேண்டும். அதற்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சதர்ன் பார்டர் அப்படிங்கிறத செக்யூர் பண்ண வேண்டும் அப்படின்னும், எல்லா பார்டர்லையும் எமர்ஜென்சி அப்படிங்கிறத நாங்கள் அறிவிச்சிருக்கோம். இமிகிரண்ட்ஸ் தேவையில்லாமல் உள்ள வர்றதோ, உள்ள இருக்கக்கூடிய இமிகிரண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்கக்கூடிய சிக்கலை உருவாக்குவதோ இது எல்லாமே தடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பை டிஃபால்ட்டா அமெரிக்காவில் பிறக்கக்கூடிய எல்லோரும் அமெரிக்க பிரஜைகள் தான் அப்படின்னு சொன்னதை நிப்பாட்டிட்டாரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அவர் அதை நிப்பாட்டும் போது ஒரு வார்த்தையை சொல்றாரு, உலகத்திலேயே இப்படி ஒரு திட்டத்தை அமல்படுத்துவது நாமளாகத்தான் இருக்கும், எனவே அந்த திட்டம் இது தேவையில்லாத ஆணியா இருக்கு. ஏகப்பட்ட பேர் இங்கே வந்து 2 அப்பா அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அம்மா இல்லீகலாக அமெரிக்காக்குள்ள வந்தவங்களா இருப்பாங்க, ஆனால் குழந்தை அப்படிங்கிறது அமெரிக்கன் ஒரு சிட்டிசனாக மாறிடும். இதை தடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய இப்போதைய உத்தரவு. அடுத்ததா மெரிட் பேஸ்டு ஹையரிங் சிஸ்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெரிட் பேஸ்டாக தான் எல்லாமே இருக்கணும், ரெக்கமெண்டேஷன் பேஸ்டில் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு தோன்றல் நமக்கு இருந்தாலும், அமெரிக்காவினுடைய மெரிட் பேஸ்டு ஹையரிங் சிஸ்டத்தை தடுத்து வைத்திருந்தாங்களா ஜோ பைடன் அவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள் வருகிறது. டிக்டாக் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத அறிவித்திருக்கிறார். அடுத்ததாக ஒரு 90 தினங்களுக்கு சீனாவினுடைய அந்த டிக்டாக் நிறுவனம் அமெரிக்கன் பையர்ஸை பார்த்து அமெரிக்காவிடம் இதை விற்றுக்கொள்ளலாம், அதற்காக ஒரு கிரேஸ் பீரியடா 60 to 90 தினங்களை தருகிறேன் என்கிற உத்தரவும் இப்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடமிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததா அமெரிக்க அரசாங்கத்திலிருந்து விடுபட்ட போன கொஞ்சம் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது யார் அப்படிங்கிற அந்த விசாரணை நடத்தப்பட்டு, ஏன் இவ்வளோ சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் எல்லாம் லீக் பண்ணீங்க, நீங்கள் தானே அந்த டெசிக்னேஷனில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே விசாரணை கமிஷன் வச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கும் வந்திருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அது அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என்று சொன்னால் மிகையல்ல. அடுத்ததா விமன், கண்டிப்பாக பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இப்போ ஒரு விளையாட்டு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, பெண்கள் பிரிவு ஆண்கள் பிரிவுன்னு தனியாக இருக்கும். ஆனால் பெண்கள் பிரிவில் நானும் ஒரு பெண் தான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபைட் பை விமன், பட் பயாலஜிக்கலி அவங்க ஒரு மென்னாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கலாம் இப்போ விளையாட்டுலாம் ஆரம்பித்தாங்க, ஒலிம்பிக்கில் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக மாறிச்சு. அப்படி எவனும் இனிமேல் அமெரிக்காவில் விளையாடவே கூடாது. பெண்கள்னா பெண்கள் மட்டும் விளையாடு, ஆண்கள்னா ஆண்கள் மட்டும் விளையாடு அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரையும் இன்னைக்கு கையெழுத்து போட்டு இனிஷியேட் பண்ணியிருக்காரு. டிரான்ஸ்ஜெண்டர்ஸை அமெரிக்க இராணுவம் வரவேற்றிருந்தது, அதையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நம்ம வரிப்பணத்தை வச்சு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படிங்கிறவங்க உள்ளே வந்து அது நம்ம இராணுவத்துக்கு வலு சேர்த்தால் சரியாக இருக்கும், ஆனால் வலு சேர்க்கிறதா என்பதை புரிந்து கொண்டு அப்படி வலு சேர்க்கவில்லை என்றால் உடனடியாக அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. ஹண்டர் பைடன் அவர்கள் இருக்கார்ல, ஜோ பைடன் அவர்களுடைய மகன், அவருடைய லேப்டாப்பில் ஏகப்பட்ட கசமுசா வீடியோலாம் இருந்துச்சு, ஏகப்பட்ட இந்த போதை பழக்க கும்பல் கூட அவருக்கு கான்டாக்ட் இருந்துச்சு.
இதெல்லாமே மறைப்பதற்காக ஒரு 51 அஃபிஷியல்ஸ் என்ன செஞ்சிருக்காங்கன்னா மாற்றி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த 51 நபர்களையும் பிடிச்சு விசாரணை செய்யுங்க அப்படின்னு சொல்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் கையெழுத்து போட்டிருக்கார். ஒரு 1500 பேருக்கு பாவ மன்னிப்பு கொடுத்திருக்காரு. இந்த 1500 பேரும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கனடா, மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு 25% வரி விதிக்கலாம் என்கிற தகவலை கொடுத்திருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். 50% சொன்னாரு, இப்போ 25% இனிஷியலா நான் கொடுக்குறேன், மீண்டும் ஒரு 25% வேணும்னா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதற்கு காரணம் இருக்கு. கனடாவும் மெக்சிகோவும் கூடுதலான பொருளை எங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனால் அமெரிக்காவிடமிருந்து இந்த கனடாவும் இல்லை மெக்சிகோவும் ஏதாவது வாங்கி கொள்கிறார்களா அப்படின்னு பார்த்தா அது கிடையாதான். ஸோ ஏகப்பட்ட பொருட்களை நமக்கு டம்ப் பண்ணிட்டு நம்மகிட்ட எதுவுமே வாங்காத அந்த 2 நாடுகளுக்கு நாம ஏன் வரி சலுகைகள் கொடுக்க வேண்டும்? எனவே 25% வரி அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம். இது கனடாவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். ஏன்னா இவ்வளோ நாள் அவங்களுடைய பொருளாக இருக்கட்டும், அவங்க செய்யக்கூடிய சர்வீஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக விற்பனைக்காக அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடு இருந்தது. ஆனால் ஏனே அது இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அவங்க வேற ஒரு வெண்டாஸை பார்க்கணும், அவங்க வேற பிஸ்னஸ் மாடல் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் கனடாவுக்கு சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதனாலேயே கனடாவினுடைய எதிர்காலம் கேள்விக்குறிதான். இதோடு மட்டும் இல்லாம 100% நாங்கள் டாரிஃப் கொடுப்போம் பிரிக்ஸ் நாடுகளுக்கு. பிரிக்ஸ் நாடுகள் டாலரை கைவிட போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்தது என்றால் அவங்களுக்கு எதிராக 100% வரி விதிப்பு அப்படிங்கிறது அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸும் இருக்கு. ஸோ ஒரே நாளில் மனுஷன் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய இமிகிரண்ட்ஸ்லேருந்து வெளிநாடுகள் ட்ரேடு வர, அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிஸ்டத்திலிருந்து அடுத்ததான் நம்ம ஏதாவது பெரிய அளவில் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் வர எல்லாத்துலேயுமே அவருடைய பார்வையை வைத்திருந்திருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அதன் அடிப்படையில் இவ்வளவு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றன. இதில் நிறைய லீகல் பேட்டிலுக்கு போகும். அதன் பிறகு அது சட்டமாக மாற்றப்படும். அந்த நேரம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்போ சைன் பண்ண எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் எவ்வளவு அமல்படுத்த போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வரும் காலம் நமக்கு உணர்த்தும். ஸோ டே 1ல் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்தார் அப்படிங்கிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இந்த ஒரு வீடியோ இருந்திருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது. அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக், அப்படி இல்லைனா கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். நான் முதலே சொன்ன மாதிரி 168 பீஸ் மெகா ஆர்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 150 கிடையாதுங்க, 168 பீசஸ் இருக்குது. 48 கிரையான், 48 ஆயில் பேஸ்டல், 24 மார்க்கர், 24 மினி கலர் பென்சில், 12 வாட்டர் கலர் கேக்ஸ், 5 ஒயிட் பேப்பர், ஒரு ஸ்பாஞ்ச், ஒரு பென்சில் ஷார்ப்னர், ஒரு பிளாஸ்டிக் பிளேட், ஒரு இரேசர், ஒரு பெயிண்ட், ஒரு க்ளூ, 1 HP பென்சில். இவ்வளவு சேர்ந்து தான் இந்த 168 மெகா ஆர்ட் செட்டில் இருக்குன்னு சொல்லலாம். 369 ரூபாய்க்கு உங்களுக்கு வேணும்னா கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு வேறு ஏதாவது பொருள் வேணும் கிட்ஸ் பெஸ்டியில் வேணும்னா அதையும் ஆட் டு கார்ட் போட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் இதை ஒன்றுக்கு 2 பீஸாக வாங்கினீங்கன்னா 5%, 3 பீஸாக வாங்கினீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் ஒரு கீச்செயின் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீயாக கிட்ஸ் பெஸ்டி சார்பாக கிடைக்கும். ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.